இடுகாட்டுல பிணம், மண்டை ஓடு, எலும்பு கிடைக்கிறதெல்லாம் அசகஜமான ஒண்ணுதான். ஆனா இங்க ஒரு இடுகாட்டுல இருந்து 6 மண்டை ஓடுகள் மீட்கப்பட்டிருக்கு. அதிர வைக்கும் அமானுஷ்ய பொருட்கள், அழிக்கப்பட்ட தடயங்கள்னு பகீர் கிளப்புது இந்த கதை. இடுகாட்டில் எரிந்து கிடந்த 6 மண்டை ஓடு. அரிவாள், ஆணி, மாந்திரீக தகடு வைத்து அமானுஷ்ய பூஜை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் இருந்த பெயர்கள் இவை அனைத்தும் அன்று கோவிந்தம்பாளையம் இடுகாட்டில் கிடைத்த தடயங்கள். ஊரே அந்த மர்மத்தின் விடை புரியாமல் தான் விக்கித்து நிற்கிறார்கள். இது எப்போ பார்த்தீங்க? காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்க. 6 மண்டோட அப்படியே எரிஞ்சிடுச்சுங்களா இல்லை எப்படிங்க? விஏஓ முதல் ஏஎஸ்பி வரை நேரில் சென்று ஆய்வு நடத்தியும் அந்த புதிரை உடைக்க முடியவில்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ளது கோவிந்தம்பாளையம் பகுதி. அன்று அதே ஊரைச் சேர்ந்த மூதாட்டி வயது மூப்பின் காரணமாக இறந்து போயிருக்கிறார். அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தி நல்லடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் இடுகாட்டிற்கு வந்துள்ளனர். அப்போதுதான் அந்த பயங்கரத்தை பார்த்திருக்கிறார்கள். இடுகாட்டின் ஒரு மூலையில் எதையோ எரித்ததற்கான தடயங்கள் இருந்திருக்கிறது. உடனே அருகில் சென்று பார்த்தபோது கரிக்கட்டையான 6 மண்டை ஓடுகள் கிடந்தன. இதைக் கண்டு பீதியில் உறைந்தவர்களுக்கு மேலும் பேரிடியாய் அரிவாள், ஆணி, மந்திர தகடு போன்ற மாந்திரீக பொருட்களும் அந்த எரிந்த சிதையில் கிடந்திருக்கிறது. அது மட்டுமின்றி போலீசாரின் விசாரணை கோப்புகளும் ஃபாரன்சிக் செய்த தரவுகளை கொண்ட பிளாஸ்டிக் டப்பாக்களும் அங்கே இருந்துள்ளன. இந்த இடுகாட்டில் பெரும்பாலும் பிணங்களை புதைப்பதுதான் வழக்கம். இதனால் அங்கு எரிப்பதற்கான வாய்வு குறைவு என்பதாலும், மேலும் சமீபத்தில் யாரும் இறக்கவில்லை என்பதாலும் ஊர் மக்களுக்கு இந்த காட்சிகள் ஒருவிதமான அமானுஷ்ய பீதியை உண்டு பண்ணியிருக்கிறது. அந்த தடயங்கள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த தலைக்கால் புரியாத ஊர் மக்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் எரிந்து கிடந்த மண்டை ஓடுகளையும் அமானுஷ்ய பொருட்களையும் சோதனை செய்திருக்கிறார்கள். இடுகாட்டில் ஒரே இடத்தில் 6 மண்டை ஓடுகள் கிடப்பதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த மண்டை ஓடுகள் கிடந்த விதம்தான் இங்கே சர்ச்சைக்குரியது. பொதுவாக புதைக்கப்பட்ட மண்டையோடுகள் யாராவது தோண்டி எடுக்காமல் நிச்சயம் வெளியே வர வாய்ப்பு இல்லை. அது மட்டுமின்றி 6 மண்டையோடுகளையும் ஒரே இடத்தில் வைத்து எரித்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ வில்லங்கம் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில் 4 விதமான யூகங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. முதல் யூகம், 6 நபர்களை யாரேனும் வெளியே வைத்து கொலை செய்துவிட்டு அவர்களின் தலையை மட்டும் இங்கே கொண்டு வந்து எரித்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அந்த இடத்தில் அரிவாள், ஆணி, மாந்திரீக தகடுகள் இருந்ததால் 6 பேரின் மண்டையோட்டையும் வைத்து இடுகாட்டில் நள்ளிரவு பூஜை நடத்தியிருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. மண்டையோடுகளை வைத்து பூஜை செய்யும் மந்திரவாதிகள் பூஜை செய்ததற்கான தடயங்களை அழிக்க மொத்தத்தையும் தீ வைத்து எரித்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி 6 மண்டையோடு அரிவாள் இருப்பதால் இது ஒருவேளை நரபலியாக இருக்குமோ என்ற கேள்வியும் எழுகிறது. உடலை புதைத்துவிட்டு தலையை மட்டும் எரித்திருக்கலாம் என ஊர் மக்கள் சந்தேகப்படுகின்றனர். 4வதாக, சம்பவ இடத்தில் கிடைத்த ஃபாரன்சிக் டப்பா மற்றும் போலீஸ் ரெக்கார்ட் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை காவல்துறையினர் இதனை செய்திருக்கலாமோ என்ற கேள்வியும் எழுகிறது. தேவையற்ற ஃபைல்கள், உரிமை கோரப்படாத சடலங்கள், அதில் கிடைத்த சாட்சியங்கள், மர்ம முறையில் மீட்கப்பட்ட மண்டை ஓடுகள், எலும்புகள்
மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் என பலவற்றையும் போலீசார் வழக்கு முடிந்ததும் அழித்து விடுவதாக சொல்லப்படுகிறது. டிபார்ட்மெண்ட் தப்பாங்க கிட்ட தொடவேனா அதெல்லாம் இந்த டப்பாவில் இந்த டப்பா அந்த அதே டப்பா தான் அங்கே 3 இருக்குது. அதில் என்ன இருக்குதுங்க? அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எது சம்மந்தமாக கொண்டு வந்து போட்டு எரிச்சிருக்கிறாங்க. அப்படி போலீசாரால் எரிக்கப்பட்ட தேவையற்ற பொருட்களா இவை என்றும் விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகு இது எதற்காக செய்யப்பட்டது, அந்த மண்டையோடுகள் எங்கிருந்து வந்தது, நடந்தது கொலையா, நரபலியா அல்லது அமானுஷ்ய பூஜைக்கான தடயங்களா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியும்.